சண்டே ஜாலியா எல்லாரும் வீட்டுல இருக்கணும்னு தான் நினைப்பீங்க. ஆனா ஆட்டோ டிரைவர் சண்டே மட்டும் வண்டி ஓட்டினா எவ்வளவு சம்பாதிக்க முடியுன்றது தெரியுமா? சண்டே வண்டி ஓடாத நிறைய டிரைவர்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. அது உண்மைதான். எல்லா சண்டேவும் ஓடிடாது. மந்த் ஸ்டார்டிங்ல வர சண்டே மட்டும் நம்ம வண்டி ஓட்டினா டிராபிக் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அமௌண்ட்லாம் ஒன்றும் ஜாஸ்தியா போட்டுற போறது இல்லை. ஆனா டிராபிக் கொஞ்சம் கம்மியா இருக்கும். எக்ஸ்ட்ரா 2 ரைடு சேர்த்து ஓட்டலாம். ஆர்டர் அடிச்சிச்சுன்னா மட்டும்தான். அது மந்த் ஸ்டார்டிங்ல வர சண்டே வந்து இன்னைக்கு ஆகஸ்ட் 2. மந்த் ஸ்டார்டிங்ல வர சண்டே தான் ஓடலாம். அடுத்த சண்டே எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஓடும். அந்த சண்டே ஓடுமா என்னன்னு தெரியல. நான் எவ்வளவு ஓட்டுறேன், அதுல எவ்வளவு செலவு பண்றேன், செலவு போக சண்டே எவ்வளவு எடுத்துட்டு போறேன்றத பார்க்கலாம். நம்ம ஓட்ட போற ஆப் வந்து ரேபிடோ, ஓலா, ஊபர். ஊபர் இல்ல, ரேபிடோ, ஓலா, ஓட்டர், நம்ம யாத்திரை 4 ஆப்ல தான் ஓட்ட போறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து ரேபிடோவில் தான் எடுத்திருக்கோம். எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா பொழிச்சலூர்ல இருந்து மாங்காடு கிட்ட எடுத்திருக்கோங்க. மாங்காடு கிட்ட இது பில் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓடிபி போட்டால் அங்கே லொக்கேஷன் வந்துடும். இது அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 206 என்னமோ வந்துச்சு. ஆனால் கஸ்டமர் 220 பே பண்ணிட்டாங்க. அப்படியே நெக்ஸ்ட் ஆர்டர் கிட்ட போயிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட 2வது ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து நான் பொழிச்சலூர் டு என்னது மாங்காடு வந்திருக்கேன். வாய் வளருது. ஓகே, பிக்கப் வந்து பாத்தீங்கன்னா 600 மீட்டர்ல இருக்கு. 416 ரூபாய் என்னமோ வந்துச்சிங்களா? கஸ்டமருக்கு ஒரு மெசேஜை போட்டுருவோம். நான் வந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டுடலாம். அதான் கேன்சல் பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே. பிக்கப்புக்கு போயிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணிக்கலாம். பள்ளிக்கரணை எடுத்திருக்கேன். 416 ரூபா. ஆனா 26 கிலோமீட்டர் நான் தெரியல. வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எத்தனை கிலோமீட்டர். பிக்கப்புக்கு வந்துட்டு பார்த்தா அந்த அண்ணன் ஒரு கேஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காரு. சிலிண்டரு வீட்டில் சிலிண்டரே இல்லைப்பா, அது வாங்கலான்னு வந்தேன். எங்கன்னா 3500 சொல்கிறாங்க. வரும்போது ஒரு ஆட்டோக்கார தம்பி வேறு எக்ஸ்ட்ரா 200 வாங்கிட்டாருப்பா அப்படின்னு சொன்னார். ஆட்டோக்கார நண்பர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம், இருக்கிறவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்குவாங்க, இல்லாதவங்க கிட்ட அவங்க கொடுக்குறத வாங்கிக்குவாங்க. பாவம் அந்த அண்ணன் கேஸையே 1000 ரூபா கேஸை 3500 கொடுத்து வாங்கியிருக்காரு. ஆட்டோக்கு மட்டுமே 1000 ரூபா செலவு பண்ணி மொத்தம் 5000 ரூபா கிட்ட கேஸுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப பாவம் அந்த அண்ணன் பார்த்தா. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஓடிபியை போட்டுட்டு பார்த்தா 24 கிலோமீட்டர் பள்ளிக்கரணை வந்துச்சு. போயிட்டு ட்ராப் பண்ணிட்டாங்க அந்த அண்ணனை. அதனால ட்ராப் பண்ணிட்டு அமௌண்ட்டு ஆப்பில் எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட் மட்டும் வாங்கணும். 24 கிலோமீட்டர் வந்திருக்கு. 416 ரூபா ஒர்த்தபிள் அமௌண்ட்டு தாங்க இது. ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா 416 ரூபா வருதுண்ணே. கஸ்டமர் ரேட்டிங் வந்து 5. இந்த பள்ளிக்கரணையில் அண்ணனை இறக்கி விட்ட இடத்துல இருந்தே ஒரு கை சவாரி அங்கே ஒரு 9 கிலோமீட்டர் வந்துச்சு. 250 கொடுத்துட்டாங்க. கை சவாரியே இன்னைக்கு 2 சவாரி ஓடி இருக்காங்க. 250 ஓட்டியிருக்குன்னா இதுக்கு அடுத்தது அங்கே இறக்கி விட்ட இடத்துல இருந்து ஒரு எப்படி சொல்கிறது, பேக்கரி ஒன்று. பேக்கரியிலேருந்து பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், கேக் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுன்னாங்க. அதுக்கு ஒரு 300 ரூபா கொடுத்தாங்க. அது ஒரு 15 கிலோமீட்டரு. 7:50 ஆகுது. 7:50ங்களா? நம்ம எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆர்டரே எடுத்தோம். ஆக மொத்தம் 8 மணி நேரம் ஆச்சு. 8 மணி நேரத்துல ஒரு 1800 ரூபா ரேபிடோல ஓடி இருக்கும். இன்னைக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று போட்டாங்க ஓலால. என்னன்னு பாத்தீங்கன்னா, டியூட்டி ஆஃப் பண்ணி ஒரு டியூட்டி ஓட்டிட்டு இருந்தேன். அதனால டியூட்டி ஆஃப் பண்ணியிருந்தேன். 100 ரூபாய், 104 ரூபா 1 கிலோமீட்டருக்கு தான். பிக்கப் 1.25 கிலோமீட்டர், டிராப் 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் கூட இல்லைங்க, ஒரு 900 மீட்டர் தான். அது 1 கிலோமீட்டர் தானே. அதுக்கு 100 ரூபா இருந்துச்சு. இந்த ஆப்ல ஒரு 100 ரூபா ஓட்டியிருக்கேன். இந்த ஆப்ல ஒரு 1800 ரூபா. கை சாவாரி 250 ரூபா ஒண்ணு, 300 ரூபா ஒண்ணு. 2 கை சவாரி ஓட்டியிருக்கேன். ஆல்மோஸ்ட் இவ்வளவு ஓட்டியிருக்கேன் 8 மணி நேரத்துல. இவ்வளவு நம்ம ரைடை கம்ப்ளீட் பண்ணல. ரைடை கம்ப்ளீட் பண்ணனா எத்தனை மணிக்கு நம்ம கம்ப்ளீட் பண்றோம், எத்தனை மணி நேரம் ஓட்டிருக்கோம், அதுல எவ்வளவு அமௌண்ட் வருது எல்லாமே நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டு சைடு ஆர்டர் அடிச்சிச்சுன்ட்டு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:01. நம்ம 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோமா, 12லேருந்து 9:01 எத்தனை மணி நேரம் ஆகுது? 9 மணி நேரம். 9 மணி நேரத்தில் 2113 ரூபா வந்து ரேபிடோலையும், அப்புறம் ஓலாவில் ஒரே ஒரு ஆர்டர் தாங்க ஓட்டணும். ஒரே ஒரு 100 ரூபா ஒரு ஆர்டர் ஓட்டணுமா ஓலாவில், அவ்வளோதான் பாருங்க. ஒரே ஒரு 100 ரூபா ஒன்று ஓட்டணும். அப்புறம் கை சாவரி வந்து ஒரு 300 ரூபா ஒன்று, 250 ரூபா ஒன்று. மொத்தம் ஓட்டந்து மொத்தம் டோட்டலாக 2113 கூட்டல் ஒரு 100 ஒரு 250 ரூபா. 250 ஒரு 300 2713
63 ரூபா. இது 2800 மேலே ஓட்டியிருக்கோம். 2800 2900 கிட்ட ஓடிருக்கோம் நம்ம டிப்ஸோட சேர்த்து. இன்னைக்கான இன்கம் 2800. ஓகேங்களா? 9 மணி நேரத்தில் 2800 சம்பாதிச்சிருக்கோம். மதியானம் 12 மணிலேருந்து இந்த சண்டே வந்து பார்த்தீங்கன்னா 2800 ஓட்டியிருக்கோம். ஆர்டர் சூப்பராக அடிச்சிட்டு இருக்குங்க. இப்போ கூட நல்லா அடிச்சிட்டு இருக்கு. நம்ம தான் ஓட்டல வீட்டுக்கு வந்துட்டோம். 9 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நாளைக்கு ஓட்டணும் இல்லைங்களா? நாளைக்கு ஆடி போயிருக்கு, அதனால வண்டி ஓடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணுறேங்க. இந்த மாதிரி கண்டென்ட்லாம் தேவைன்னு சொன்னால் எந்த மாதிரி கண்டென்ட்லாம் இதுக்கப்புறம் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் நீங்களும் ஒரு க்ளூ மாதிரி ஒரு கமெண்ட்டில் கொடுத்துருங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.